கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கமல்ஹாசன் மனம் திறந்து பாராட்டின மனம். தெலுங்கு திரையில கூட தற்போதைய ஒரே ஹாட் டாபிக் மனம் திரைப்படம் தான். அகினேனின்னு அழைக்கப்படும் நாகேஸ்வரராவ் குடும்பத்தோட 3 தலைமுறை நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மகத்தான படம்ன்ற பாராட்ட குவிச்சுக்கிட்டு இருக்கு. பல நடிகர்கள் படத்தை பார்த்து பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை சமீபத்துல கமல்ஹாசன் பார்த்து ரசிச்சிருக்காரு. நான் சிவாஜி கணேசன் நாகேஸ்வரராவோட தீவிர ரசிகன். மனம் படத்தை பார்த்ததும் ஏஎன்ஆர் மறுபடியும் என்னோட அபிமான நடிகர் ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட சிறந்த படத்தை கொடுத்ததுக்காக அகினேனி குடும்பத்தை ரொம்பவும் பாராட்டுறேன். மிக சிறப்பான படமா மனம் அமைஞ்சிருக்குன்னு கமல் பாராட்டி இருக்காரு. மனம் படத்தை இயக்குனவர் விக்ரம் குமார். தமிழ்ல மாதவன், நீத்து சந்திரா நடிச்சு வெளிவந்த யாவரும் நலம் படத்தை இயக்குனவர். அதுக்கப்புறம் அவர் சில தமிழ் படங்களை இயக்குறதா இருந்துச்சு. சில காரணங்களால அது தள்ளி போச்சு. இருந்தாலும் தெலுங்குல அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு தெலுங்கு திரையுலகமே பாராட்டும் ஒரு முக்கியமான படத்தை கொடுத்திருக்காரு. இனி தமிழ் தயாரிப்பாளர்களும் அவரை தேடி போவாங்கன்னு நம்பலாம்.